வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டி கதை. சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு சின்ன அறிவுரையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாரையும் இழந்து விடாதீர்கள். ஒரு முறை சாக்ரட்டிஸ் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும்போது ஒருவர் வந்து அவருடைய நண்பரை பற்றி ஏதோ கூற முயன்றார். உடனே சாக்ரட்டிஸ் அவரிடம், என் நண்பரை பற்றி என்னிடம் கூற விரும்பினால் அதற்கு முன் 3 கேள்விகள் கேட்பேன். 3 கேள்விக்கும் ஆம் என பதில் இருந்தால் மட்டுமே நீங்கள் அவரை பற்றி கூறலாம் என்று சொன்னார். சாக்ரட்டிஸின் முதல் கேள்வி, அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டுத்தான் அவரை பற்றி கூறுகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவர் இல்லை என்று பதில் சொன்னார். அவரை பற்றி நல்ல விஷயத்தை கூறப்போகிறாயா என்று 2வது கேள்வி கேட்டார். இல்லை என்று பதில் சொன்னார். அந்த நண்பரை பற்றி கூறினால் யாராவது பயனடைவார்களா என்று 3வது கேள்வி கேட்டார். இதற்கும் இல்லை என்று பதில் வந்தது. யாருக்கும் பயனில்லாத, நல்ல விஷயமும் இல்லாத, நேரடியாக நீங்கள் பார்க்காத என் நண்பரை பற்றி சம்பவத்தை தயவு செய்து என்னிடம் கூறாதீர்கள். நல்ல நட்பு ஆரோக்கியமான விவாதங்களையே மேற்கொள்ளும். நண்பர்கள் என்பது ஹைட்ரஜன் வாயுவினால் நிரப்பப்பட்ட பலூன் போன்றவர்கள். நீங்கள் விட்டுவிட்டால் எங்கோ பறந்து சென்று விடுவார்கள். பத்திரமாக பிடித்துக் கொள்ளுங்கள். உலகில் சிறு தவறு கூட செய்யாதவர்கள் இல்லை. மேலும் மன்னிக்க முடியாத குற்றம் என்று எதுவும் இல்லை. வார்த்தைகளால் யாரையும் பழிக்காதீர்கள். வசவுகளால் இதயங்களை கிழிக்காதீர்கள். நல்லுறவை வன்முறையால் இழக்காதீர்கள். நட்புறவை இழிமொழியால் துளைக்காதீர்கள். மனிதர்கள் இரத்தமும் சதையும் உணர்ச்சிகளும் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் நல்ல நண்பர்கள் யாரையும் இழந்து விடாதீர்கள் என்று கூறினார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.